ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் ரீசெண்டாக திருநெல்வேலி போன அந்த எக்ஸிபிஷன் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அப்புறம் இன்னும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் டேஸ் ஹாலிடேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க இன்னும் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டு, சரின்னு போய் கண்டிப்பாக பார்க்கணும், 7 ஒண்டர்ஸ்னு வேறு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. யூஸ்வலாக வரும்போது எந்த எக்ஸிபிஷன் எதுவுமே இருக்கல இப்போ 2-3 இயர்ஸாக. இந்த இயர் சரி இது இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணணுன்ட்டு வந்த உடனே நாங்கள் போய் ஒரு ஈவினிங் டைம் விசிட் பண்ணிட்டோம். பட்டு வெக்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா எங்கேயோ மழை பெய்கிற மாதிரி இந்த ஏரியா கொஞ்சம் வெக்க ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட்டிங் அந்த மாதிரி மட்டும் ஃபீல் பண்ணோம். மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த என்ட்ரு ஆனதுலேருந்தே நல்லா இருந்தது. லொக்கேஷன் நம்ம அந்த குலவணிகர்புரம் அந்த மத்திய சிறைக்கு ஆப்போசிட் ரோட்டில் வரும். டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஏரியாவில். ஸோ அதுவும் பக்கத்தில் தான். டவுனில் நம்ம அந்த பொருட்காட்சி போகிறத விட இது எங்களுக்கு பக்கம்தான். ஸோ அதனால் ஈஸியாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். யூஸ்வலாகவே நான் பார்த்துட்டு தான் போயிருந்தேன். அடல்ட்ஸ் என்ன ப்ரைஸு, சில்ட்ரன் அப் டு 3 இயர்ஸ்க்கு தான் சில்ட்ரனுக்கு ப்ரைஸு 50 ருபீஸு, பிலோ 3 இயர்ஸ் ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ பார்க்கிங்க்கு ஒரு 10 ருபீஸ். அங்கேயே நம்ம 2 வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒர்க்கிங் டேஸ் ஈவினிங்கில் போனோம். பட் ஸ்கூல் ஹாலிடேஸ்னாலுமே அவ்வளோ ரஷ் இல்லை. நாங்களும் ஏர்லியாகவே போயிட்டோம், ஒரு 6 அந்த மாதிரிலாம். ஸோ சுத்தமாகவே கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 7-7:30க்கு தான் கொஞ்சம் கூட்டமே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இருக்கிற அந்த க்ளவுட்ஸுக்கும் அந்த ஈஃபில் டவர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அவங்களும் மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்ஸில் அவ்வளோ அழகாக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 7 ஒண்டர்ஸுமே நாங்கள் நல்லா போய் பார்த்தோம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சண்டேயோட க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு ரூமர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம், எப்போ வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கே சரியாக தெரியல க்ளோசிங் டேட்டு. பட் ரூமர் இந்த சண்டேயோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜூன் 9த்தோட க்ளோஸ் பண்ணுற மாதிரின்னு. பட் அதுக்கடுத்து ஈத் ஹாலிடேஸ் வர்றதுனால மேபி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தனாலும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ட்ரானோன்னா நம்ம இந்த 7 ஒண்டர்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கும், நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஈட்டரிஸு, நார்மலாக நமக்கு கோபி 65, டெல்லி அப்பளம் அதெல்லாம் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதையும் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நமக்கு ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றா பார்த்துட்டு போகிறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும். நாங்களே 2 ஹவர்ஸ் மேலேயே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பொறுமையாக பார்த்துட்டு தான் போனோம். நல்லா எஃபோர்ட் போட்டு அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஜெயிண்ட் வீல் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ என்னோடய ஓஸ்மோ பாக்கெட் 3 அந்த கேமில் எடுத்தது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டியும் இன்னும் நல்லாயிருக்கும் மொபைலில் எடுத்ததை விட. எனக்கு அந்த ஸ்கை பேக்ரவுண்ட், அந்த க்ளவுட்ஸோடு இதெல்லாம் எடுத்தது அது சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கவர் ஆனது, அந்த ஈஃபில் டவரு, அந்த ஜெயிண்ட் வீல், அந்த லைட்ஸுக்கும் அந்த க்ளவுட்ஸுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. நேர்லையும் நல்லா நேச்சராக ரசித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஹீட், அந்த வெக்க தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் அதுவும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அதான் பழகிருச்சு நமக்கு. சாப்பிட்ற இடங்கள் அங்கேயே நம்ம டோக்கன் வாங்கி என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். கூட்டம் இல்லாதனால எல்லாமே நாங்கள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரைடுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் பசங்க போகிறதுக்கு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக ரைடும் போக முடிஞ்சது. சாப்பாடு பொருள் வாங்கணுன்னாலும் அதுவுமே சீக்கிரம் நாங்கள் டோக்கன் வாங்கிட்டோம். க்யூ எதுவுமே இல்லை. சீட்டிங்ஸும் வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சைடில் சேர்ஸ் நிறையவே போட்டிருக்காங்க. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஓவரால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல வேளை நாங்கள் இது க்ளோஸ் பண்ண முன்னாடியே வந்துட்டோம், விசிட்டும் பண்ணிட்டோம். ஸோ அதில் எங்களுக்கு இதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாரும் பார்க்கலனாலும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஈத் ஹாலிடேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. பட் ரூமர்ஸ் இந்த சண்டேயோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் பேசிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கே சரியாக தெரியல. பட் எங்களுக்கு டோட்டலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஒவ்வொரு ஒண்டர்ஸ் பக்கத்துலேயுமே தமிழில் அது ரைட் பண்ணியிருப்பாங்க. தாஜ்மஹாலாக இருக்கட்டும், பிரமிடாக இருக்கட்டும், அது என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த இயரில் இதானது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் 7 ஒண்டர்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்கும்.
போத் சைட்ஸுமே ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சில கடைகள் கூட வீக் டேஸுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சில கடைகள் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏர்லியராக நாங்கள் போனதுனால. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 4 to 10 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு டைரெக்டாகவே சாப்பிட்ற கடைகள் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டு அந்த மாதிரி கிட்ஸ் பால்னு எக்கச்சக்க ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. ஸோ போகிறப்ப இல்லாத கடைகள் கூட திருப்பி நாங்கள் எல்லாம் ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அந்த கடைகள் மறுபடியும் இருந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அந்த வீலாகில். நீங்கள் அந்த வானத்தை பார்த்தா கூட தெரியும், அவ்வளோ மேக கூட்டங்கள் நல்லா இருட்டிட்டு வந்துச்சு. ஆனால் மழை பெய்யலை, வெக்க மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒண்டர்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ட்ரு ஆகும்போதே டாய் ஷாப்ஸ் தான் இருக்கிறதுனால அங்கேயே வந்து சின்ன பசங்கள்லாம் டாய்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இவளை அப்படி ஏமாற்றி இப்போ வந்து கையில் நம்ம தூக்கிட்டு போனோம். திருப்பி ரிட்டர்ன் போகும்போதும் வாங்கினா வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ரைட்ஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். கடைகள் ஃபஸ்ட்டு அவ்வளோவா பார்க்கல. திருப்பி போகிறப்ப தான் கடைகள் டாய்ஸ் எல்லாமே வந்து என்ன வேணும்னு கேட்டு எல்லா டாய்ஸுமே பார்த்துட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரைடு தான் இருந்தது. சரி அதில் போகணுன்னு சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து போகிறோன்னு சொன்னாங்க. பட் தனித்தனியாக உட்கார வச்சு இதுலேயும் வந்து ஒரு கிட்டுக்கு வந்து 70 rupees வருது. அதுக்குமே வந்து க்யூ எதுவும் இல்லை. பட் ஏற்கனவே அது சுற்றிட்டு இருந்துச்சு 1, 2 பசங்களுக்காக. ஸோ அது ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய எம்டியாக தான் போயிட்டுருக்கோம். பட் ஒரு 2 பேருக்காக அது சுற்றிட்டு இருந்துச்சு. அது ஸ்டாப் ஆனால் தான் அடுத்து நம்ம கிட்ஸ் ஏற முடியும். ஸோ அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணோம். மற்றபடி டிக்கெட்டுக்கோ எதுக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அண்டு மற்ற ரைட்ஸ் எதுக்குமே வந்து அவ்வளோ ரஷ் இல்லை, நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மற்ற டைம்லலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டோம். பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் லோக்கலேட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற டைமே ஆயிடுச்சு. ஃப்ரீயாக ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. அண்டு ஃபுல்லாக நம்ம உள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது என்ட்ரானதுலேருந்தே அங்கே டிக்கெட் என்ட்ரன்ஸில் வாங்குறதுலேருந்தே வந்து ஃபுல்லாக சினி சாங்ஸு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல நல்ல சாங்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்குறதுக்கும் நமக்கு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது. அதை கேட்டுகிட்டே தான் வாக் பண்ணுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாடல்கள் வந்து நல்லாவே இனிமையாக இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவில் கூட அந்த வாய்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா சினி சாங்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வீடியோ ஃபுல்லாகவே அந்த சினி சாங்ஸ் பேக்ரவுண்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே வால்யூம் 0 பண்ணிட்டேன். சினி சாங்ஸ் எப்படியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால் 0 பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இந்த இது வந்து என் பசங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்லைடு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இது எப்போ எந்த இதில் பார்த்தாலும் கேட்பாங்க. இதுலேயும் கூட அவ்வளோ கூட்டம் இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 1/2 an hourக்கு ஒரு கிட்டுக்கு வந்து 50 rupees அந்த மாதிரி வாங்கினாங்க. இது போக ட்ராகன் ட்ரெயின், அது ஐஸ் வேர்ல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பென்குயின் படம் போட்டு நல்லா ஐஸ் கட்டி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸ் பால்ன்ட்டு அந்த பால் பிட் மாதிரி இருந்துச்சு. நிறைய பால்ஸ் போட்டு அதில் சின்ன குழந்தைங்கள விடுறாங்க. ஸோ அது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. தென் வழக்கம் போல் ட்ராம்போலின், அந்த பெரிய ஜெயண்ட் வீல் தான் அட்ராக்ஷன். எங்கேருந்து பார்த்தாலும் அந்த லைட்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.
ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் என்ட்ரானோன்னு. ஸோ கிளம்புறப்ப ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டோம். கோபி 65 அந்த ஷாப்காரங்க மட்டும் இன்றைக்கி வரல. எங்கள் பாப்பாவும் அதான் கேட்டா. ஸோ அது மட்டும் இன்றைக்கி இல்லைன்னு அந்த டோக்கன் கொடுக்குற அக்காவே சொன்னாங்க. சரி நான் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். சேரில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வர்றப்ப இந்த கடைகளை பார்க்கலான்னு சொல்லியிருந்த மாதிரி இந்த கடைகள் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். பட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். வாங்குகிற பொருளுக்குன்னு ஒரு ₹5 ₹10 கூட அவங்க கம்மி பண்ணல. ஏன்னா ஒரு நாள் கூட்டம் வருது, சில நாள் கூட்டம் வரமாட்டேங்குது, எங்களுக்கும் சேல்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன எடுத்தாலும் அதில் என்ன ப்ரைஸ் அவங்க சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ்க்கு நம்ம அப்படியே வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம பசங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது வேணும்ன்ட்டு வாங்கிட்டு தான் வந்தாங்க. பட் டோட்டலாக எங்களுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரைட்ஸு, அப்புறம் அந்த 7 ஒண்டர்ஸு, தென் ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி இதையும் பார்த்தாச்சு. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சினி சாங்ஸ் எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் கேட்டுகிட்டே இது எல்லாமே என்ஜாய் பண்ண மாதிரி சூப்பர் ஃபீலாக இருந்துச்சு. ஃபைனலி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் எக்ஸிட் வழியாக இப்படி வெளியே வந்தோம் நாங்கள். ஸோ வெளியே வரும்போது நமக்கு அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த ஜெயண்ட் வீலும் அந்த ஈஃபில் டவரும் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஜொலிப்பாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் ஃபியூ திங்ஸ் வாங்கிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த பிளான்ட்ஸ் அந்த ட்ரீஸில் கூட அந்த டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ரோட்டில் போகும்போதே எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த சைடு போகிறவங்க. இதை பற்றி தெரியாதவங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் இருக்குங்கிறது தெரியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து இந்த எக்ஸிபிஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்தோம், இதை கேள்விப்பட்டு அப்படி நாங்கள் உடனே எக்ஸிபிஷன் வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் சொல்லுங்கள். என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.